பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சி இந்த 3 நாட்கள் மட்டும் 2 நிகழ்ச்சி. நேற்று முன்தினம் இதே அரங்கில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக ஒரு நிகழ்ச்சி. என்ன ஒரே ஒரு விஷயம் மாற்றம் என்னன்னா, 2 நாட்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி மாணவர்களுக்காக நடந்த நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆசிரியர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அவர்கள். எனக்கு எப்பவுமே இந்த ஆசிரியர்களை பார்த்தாலே கொஞ்சம் பதட்டம் வந்துடும். 1-2 ஆசிரியர் பார்த்தாலே பதட்டம் வந்துடும். இன்னைக்கு இத்தனை ஆசிரியர் வந்திருக்கிறீங்க, 2000க்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க. எனவே உங்களை பார்க்கும் போது கொஞ்சம் பதட்டம் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி நான் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான். நான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் என்னன்னு சொல்றேன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இருந்தாலும் உங்களை எல்லாம் இன்றைக்கு ஒரே இடத்துல பார்க்கும்போது மிகவும் பெருமையாக இருக்கின்றது. பொதுவாகவே திராவிட இயக்கத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் உண்டு. குறிப்பாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மீது தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெரும் மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க. இன்றைக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்னும் பெருமையா சொல்லணும்னா, மகிழ்ச்சியான விஷயம், இன்னைக்கு நிறைய மகளிர் இன்றைக்கு ஆசிரியர்களாக இங்க பெருமையாக அமர்ந்திருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை மாநாட்டில் பெண்களை அதிக அளவில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள். பெரியார் 1929ஆம் ஆண்டு தீர்மானத்தை நிறைவேற்றினார். பெரியாருடைய விருப்பத்திற்கு ஏற்ப தொடக்கப்பள்ளிகளில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பணி வாய்ப்பை வழங்கியவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு கலைஞர் வழியில நம்முடைய தலைவர் அவர்கள் ஆசிரியர்கள் மீது அன்போடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. மாணவர்களுக்கு அகரம் சொல்லிக் கொடுத்து அவர்கள் படிக்க போகின்ற ரோபாட்டிக்ஸ், ஏஐ போன்ற பெரிய பெரிய படிப்புக்கெல்லாம் அடித்தளமிடுவது தொடக்க கல்வி ஆசிரியர்களாகிய நீங்கள் தான். உங்களிடமிருந்துதான் கல்வியை மட்டுமின்றி இன்றைக்கு உலகையும் கற்றுக்கொள்ள மாணவ செல்வங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்றாங்க. அப்படிப்பட்ட ஆரம்ப கல்வியை வழங்கும் பணியை தொடங்க உள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் போற்றுதலுக்கு உரியவர்கள், பாராட்டுக்கு உரியவர்கள்.